எல்லாருக்கும் நன்றி. ஒரு வெற்றி படம். அந்த படத்தில் என்னதான் நம்ம நடித்தாலும் எந்த டெக்னீஷியனாக இருந்தாலும் மக்கள்கிட்ட வரவேற்பு கிடைக்கிற படத்தில் இருக்கிறது தான் அங்கே முக்கியம். அந்த விதத்தில் ஒரு பார்ட் 1லையும் எனக்கு ஒரு கதாபாத்திரம் கொடுத்து பார்ட் 2லையும் அதே கதாபாத்திரத்தை ரொம்ப அழகாக எழுதி அதை ரசிகர்கள்ட்ட கொண்டே சேர்த்த படத்தினுடைய இயக்குனர் செல்லாவுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. அதேபோல் அண்ணன் ஐஸ்வர்யா அண்ணனுக்கு 2வது படம் அவர் கம்பெனியில் கரை படத்தில் ஒரு பெரிய கதாபாத்திரம் கிடச்சிது. அதை பர்டிகுலர் அவரே என்கிட்ட சொன்னார். கதை கேட்டுட்டு ஒரு கேரக்டர் ஒன்று ரொம்ப நல்லா இருக்குது, வேறு 2-3 ஆர்டிஸ்ட்டு சொன்னாங்க, பட் நான் ஒன்றை சொல்லியிருக்கேன், நீ போய் டைரக்டரை பாரு, கதை கேளு அப்படின்னு சொன்னார். அந்த படத்துலையுமே எனக்கு ஒரு பெரிய பேர் கிடச்சிது. அதை விட இதில் நகைச்சுவை நடிகனா ரொம்ப நாளாச்சு, நம்மளை மறந்துட்டாங்க. அதுதான் உண்மையும் கூட. நம்மளும் ஆஃப்டர் த பாலிட்டிக்ஸ்லேருந்து வெளியில் நான் நடிக்கும் பொழுது ஒரு கேரக்டராக ஒரு மணிவண்ணன் சார் மாதிரி ஒரு கேரக்டர்ஸ் கிடச்சி பண்ணுவோம் அப்படின்னு நினச்சி தான் நான் முயற்சி பண்ணிகிட்டு இருந்தேன். மறுபடியும் இந்த தேட்டரில் நான் போய் பார்த்தேன், கமலா தேட்டரில் ஆடியன்ஸ் கூட உட்காந்து படம் பார்த்தேன். ஸோ அவங்களுடைய இது ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதனால் வேல்ஸுக்கும் குஸ்மிதாவுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். முதல்ல அந்த படம் வெற்றி படம் எடுத்ததுக்கு. அடுத்து ஹீரோ. எனக்கு ரொம்ப சமீபத்தில் 2 படம் தான் நடிச்சிருக்கேன் அவர் கூட. ஆனால் அவர் என்ன சொல்கிறது, சினிமாவில் நான் எல்லாத்தையும் பார்த்துருக்கேன், ஓரளவு ஏற்ற இறக்கம் எல்லாமே பார்த்துருக்கேன். அந்த விதத்தில் ஒரு ஹீரோவாக தன்னை நிப்பாட்டிக்கிறதுக்காக அவர் தன்னைத்தானே அவர் உழைச்சி கஷ்டப்பட்டு போராடி ஒன்று பண்ணுறாரு. அவர் கூட சிவாங்கி சகோதரி இருக்காங்க, செவந்தி இருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா அவங்க பிஹைண்ட் த ஸ்க்ரீன் தான், பட் நிறைய ஹார்ட் ஒர்க் இந்த படத்தினுடைய வெற்றிக்காக ரொம்ப உழைச்சவங்க. அந்த விதத்தில் விஷ்ணு விஷாலுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி, வாழ்த்துக்கள். அதே மாதிரி இதில் வேலை செஞ்சுருக்கிற எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி. மீண்டும் உங்களுக்கு நல்ல படங்களை எப்போதுமே எந்த சமரசமும் இல்லாமல் மக்கள்கிட்ட எடுத்துக்கிட்டு போகிற உங்களுக்கும் உங்களுடைய நல்ல உயர்ந்த எண்ணங்களுக்கும் இந்த படம் ஒரு வெற்றி படமாக அமைஞ்சதுக்கு மீனாட்சி கூட தேட்டரை விட்டு படம் பார்த்துட்டு வெளியில் வந்தோடனே கட்டா குசி பார்த்தேன், வெற்றி படத்தில் நீங்கள் இருக்கீங்க, சின்ன ரியாக்ஷன் கூட சிரிக்கிறாங்க, வாழ்த்துக்கள்னு ஒரு மெசேஜ் போட்டார். ஸோ அவர்கிட்ட இருந்தெல்லாம் பாராட்டு வருதுன்னா அவ்வளோ ஈஸியாக வராது அந்த மாதிரி ஆட்கள். பட் இருந்தாலும் நல்ல விஷயத்த தைரியமாக சொல்கிறாங்கல்ல. ஸோ அந்த விதத்துலேயே நான் ஃபோன் பண்ணி செல்லாட்ட சொன்னேன், இந்த மாதிரி பத்திரிகைக்காரர்களுக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்குது படம் அப்படின்னு. ஆகவே இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லார் பேரையும் சொல்ல முடியலை. இருந்தாலும் இந்த படத்தில் வேலை செஞ்ச ப்ரொடக்ஷன் பாயிலிருந்து ஆர்ட் அசிஸ்டன்ட்லேருந்து எல்லாருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. விஷ்ணு விஷால், இன்னும் நீங்கள் நிறைய உயரத்துக்கு போகணும், நிறைய படங்கள் நடிக்கணும். அடுத்து செல்லாவுக்கு இன்னொரு நன்றி. அடுத்து ஒரு தமிழ் சினிமாவுக்கு ஒரு நல்ல ஹீரோயினை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கீங்க, வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் இவ்வளோ பெரிய வெற்றிக்கு காரணமாக இருக்கிறதுக்கு உழைச்சவங்க எல்லாருக்கும் முதல்ல நன்றி. தயாரிப்பாளர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், அப்புறம் நன்றி. ஏன்னா டிஜிட்டல் ஏறிக்கிட்டே இருக்கிறதுனால அதுக்கு வாழ்த்துக்கள், எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததுனால நன்றி. கணேஷ் சாருக்கும் விஷ்ணு சாருக்கும் தயாரிப்பாளராக நன்றி சொல்லிக்கிறேன். டைரக்டருக்கு ரொம்ப பெரிய நன்றி, வாழ்த்துக்களும். ஏன்னா அவர் இப்போ அடுத்த லெவலுக்கு போயிட்டார், காரெலாம் வந்துருச்சு, என்னென்ன வரப்போகுதுன்னு தெரியல. ஏன்னா ஒரு படத்தை ஒருத்தர் எவ்வளோ நம்பியிருக்காருன்றது நமக்கு அது ஒரு உதாரணமே போதுமாக இருந்துச்சு. எனக்கு ஒரு படம் ரிலீஸ்க்கு முன்னாடி கார் வாங்கி கொடுக்குறது இருக்குல்ல, அது விஷ்ணு சார் இந்த படத்து மேலே வச்சிருந்த நம்பிக்கை ஒவ்வொரு மூவுமே அப்படி தான் பண்ணார். எந்த இடத்துலையும் இது ஒரு மினிமம் கேரண்டி படம், எப்படியா இருந்தாலும் இது பிஸ்னஸ் ஆகிறதுல காசு வந்துடும்ன்றதெல்லாம் தாண்டி இந்த படத்துக்கு எந்த இடத்துலையும் மெத்தனமே இல்லாமல் இந்த படத்தை அவ்வளோ கண்ணு கருத்துமாக எடுத்து கொண்டு வந்து இவ்வளோ தூரத்துக்கும் அவர் உழைச்ச உழைப்பு கிடைச்ச வெற்றி தான் நான் நினைக்கிறேன். அதனால இந்த படம் ஹிட்டுன்றது அவருக்கு முன்னாடியே தெரிஞ்சு எந்த மெத்தனமும் இல்லாமல் அதுக்காக அக்கறையாக வேலை செஞ்சதுக்கான விளைச்சலாக தான் இந்த வெற்றியை நான் பார்க்குறேன். அது மாதிரி எங்களுக்கு ஒரு சென்டிமெண்ட்டாக இருக்குது. இது 5வது படமா சார்? முண்டாஸ்பட்டி, ராட்சசன், கட்டா குஸ்தி 1, கட்டா குஸ்தி 2, 5வது படம் வரப்போகுது, 2 படம். ஸோ இப்படி நாங்கள் 3 பேருமா எங்களுக்கு இது ஒரு சென்டிமெண்ட் இருக்குது. அதனால் யார் புக் பண்ணாலும் அவரை உண்மை எங்களையும் சேர்த்து கூப்பிட்ருங்க. மற்றபடி கூட நடித்த எல்லா நடிகர்களுக்கும் நன்றி. தனித்தனியாக பேர் சொல்கிறதுக்கு டைம் இல்லைன்ட்டாங்க, லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. அதனால் டெக்னீஷியன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி. இந்த படத்தை பற்றி இன்னும் நிறைய சிறப்பு தகவல் இருக்குது. இந்த தகவல் இந்த டாக்டர்ன்ற தகவல் நீங்கள் டீக்கடையில் தான் நான் கேள்விப்பட்டேன்.
ஜிடிகளில் ரெகுலராக டீ குடிப்பான் சாலிகிராமத்தில். அவர் வந்து சொன்னார், உங்கள் டைரக்டர் ஏற்கனவே டாக்டர், அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னாரு. ஆமாம், எங்கேயுமே இதை மென்ஷன் பண்ணது இல்லையே இவரும் சொன்னது நம்ம கேள்விப்பட்டதும் இல்லை. அப்புறம் சொன்னார், அவர் பிசியோதெரபிஸ்ட்டுங்க. நான் கூட கேட்டேன், ஏங்க நல்லா பொழப்பு ஓடிட்டு இருக்கு, இதை விட்டுட்டு ஏங்க சினிமாவுக்கு போறீங்க? அப்போ கேட்டேன். அப்போ வந்து ரைட்டராகவும் உதவி இயக்குனராக வேலைக்கு போகும்போது கடையை மூடிட்டு போயிருக்காரு. அப்போ வந்து அவர் சொல்லியிருக்காரு, நல்லா பொழப்பு ஓடிட்டு இருக்காங்க, நாங்கள் வந்து டீ கடையே விட்டுட்டு சினிமா போகிற தைரியம் இல்லாமல் இருக்கோம், நீங்கள் ஒரு டாக்டர் தொழில் விட்டுட்டு ஏங்க போறீங்கன்னு. இல்லை இல்லை, எனக்கு அதுதான் பிடிச்சிருக்கு, வேற என்ன செய்யறது அப்படின்னு தான் வந்திருக்காருன்னு இன்னைக்கு காலையில சொன்னாரு. நான் உடனே போன் அடிச்சு முனிசுக்காரு, எனக்கு உண்மையிலேயே அவர் சொல்றாரு, சிஞ்சிடி கலகரை சொல்றது உண்மைதானா அப்படின்னு கேட்டேன். ஜி அப்படியா, எனக்கு தெரியாது ஜீனாரு. அங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அவர்கிட்டே கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அவர் ஒரு பிசியோதெரபிஸ்ட். அதனாலதான் வலிக்காம எல்லாருக்கும் ஒரு வேலையை பார்த்து என்ன வேலை பார்த்திருக்காரு உங்களுக்கே தெரியும். ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக் படம்னே தெரியாம விஷ்ணு சார் ஏமாத்தி ஒரு படம் எடுத்து முடிச்சிட்டாரு. எல்லாருக்கும் நன்றி. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், Me too, love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.